ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்கள் ஒரு கதை இந்த கதையோட ஹெட்டிங் எக்ஸ்ட்ரா அமௌண்ட். ஒரு வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மாவோட குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவராக காஃபாக இருந்துச்சான். அதனால அவங்க அம்மாவை ஒரு ஆட்டோ புக் பண்ணாங்களாம். அந்த ஆட்டோக்காரர் ஃபோனை பண்ணாங்களாம். என்ன மேம், ஆட்டோ புக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, அதில் எவ்வளோ அமௌண்ட் காமிச்சிருக்குன்னு கேட்டாங்களாம். 200 சார்ன்னு சொன்னோன்னே, மேடம் கொஞ்சம் 30 rupees எக்ஸ்ட்ரா தரீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். ஏன் சார், ஏற்கனவே 200 வருதுல்ல, ஏன் எக்ஸ்ட்ரான்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களாம், இல்லை மேம், இப்போ ஆட்டோ பெட்ரோல் போடுறதே ரொம்ப காசு ரொம்ப ஏற்றிட்டாங்க, காசே இல்லை மேம், அதான் மேம் சொன்னோன்னே, சரி தரேன்னு சொன்னோன்னே அவங்களும் அந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் விற்பாங்களாம். ஹாஸ்பிட்டலில் போய் விட்டோன்னே காசு கொடுத்துட்டு டாக்டர் சொன்னாங்களாம், இவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால நல்லா ரெஸ்ட் எடுக்க வைங்க, வீட்டில் நல்லா தூங்க வைங்க, நாங்கள் மாத்திரை மருந்து எழுதி தரேன், இதை வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் அந்த மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனாங்களாம். அவங்க 2 பேரும் மறுபடியும் அவங்க அம்மா மறுபடியும் ஒன்று ஆட்டோ இங்கேருந்து அங்கே போக ஆட்டோ புக் பண்ணாங்களாம். அதில் அவங்க என்ன மேம் ஆட்டோ புக் பண்ணியிருக்குங்களா, அதில் என்ன அமௌண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். 200 சார் சொன்னாங்க. மேம், ஒரு 20 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி கொடுக்குறேன்னு சொன்னோன்னே அவங்களும் இந்த அம்மாவையும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டாங்க. இந்த பாப்பா மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துச்சான். படுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ அதெல்லாம் யோசிக்காத பாப்பா, நீ படுத்து தூங்குன்னு சொன்னதுக்கு அம்மா அவங்க ஏம்மா அந்த ஆட்டோக்காரர் ஏம்மா 200க்கு எக்ஸ்ட்ரா 30 rupees எக்ஸ்ட்ரா 20 rupees ஏம்மா கேட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படிதான் பாப்பா, மனுஷங்களாம் அப்படிதான் எப்போவுமே ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க, கவர்மெண்ட்டெல்லாம் அதை பார்க்க மாட்டாங்க, சரி நீ படுத்து தூங்கு, அதெல்லாம் யோசிக்காதேன்னு சொன்னோன்னே அந்த பாப்பா படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். இப்போ அம்மா 30 rupees எக்ஸ்ட்ரா 20 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா 50 rupees அம்மா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்போ 230 இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 220 இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தூங்கிக்கிட்டே போயிடுச்சான். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஆட்டோக்காரங்களே, நீங்கள் ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க அமௌண்ட்டு? 200 வருதா, 200 தான் வாங்கணும், ஏன் எக்ஸ்ட்ரா? பெட்ரோல் செலவாகுதா, வண்டியே ஓட்டாதீங்க, வீட்டில் கிடங்க சும்மா, ஏன் மக்களை ஏமாற்றி வரங்குறீங்க? இந்த கவர்மெண்ட்டெலாம் கேட்க மாட்டாங்களா? கவர்மெண்ட்டு, போலீஸு, டிராஃபிக் போலீஸ்லாம் இதை விசாரிக்கணும். எல்லார்கிட்டையும் எக்ஸ்ட்ரா வராங்கிறாங்க. 30 rupees 20 rupeesன்னு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, 300 ஆட்டோக்கு இங்கே போக அப்படின்னா அதோட சேர்த்து ஒரு 40 rupees 30 rupees கேட்குறாங்க. அதனால் இனிமேல் எந்த ஆட்டோக்காரங்களும் இந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடாது. எந்த அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் கேட்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பிள்ளையோ தொட்டுங்க. பாய் பாய்.